ராமேஸ்வரத்துக்கு போங்க, எல்லாரும் ராமநாதரை ஒரு கும்பிடு போடுவான், அதோடு போயிடுவான் எல்லாரும். அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னு யாரும் பார்க்கறது இல்லை. ராமநாதருக்கு பின்புறம் முதல் பிரகாரத்தில் லிங்கோத்பவருக்கு எதிர்த்தாப்புல கல் உப்பினால் செய்யப்பட்ட லிங்கமும் அம்பாளும் இருக்கும். இவ்வளவு தன ஒசரம் இருக்கும் அந்த சிவலிங்கம், அம்பாளும் இவ்வளவு கல் உப்பினால் செய்யப்பட்டவை. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக அதுக்கு அபிஷேகம் ஆறுது, ஒரு உப்பு கூட கரையாமல் இருக்கு. ஏன் தெரியுமா? ஸ்ரீவித்யா எனப்படுகிற நவாவரண பூஜைக்கு விளக்கம் எழுதிய பாஸ்கரராயர் என்கின்ற மகான் ராமேஸ்வரத்துக்கு வந்தார். அவர் உள்ள போய் ராமநாதரை வணங்கி விட்டு வெளியிலே வந்தார். ஒருத்தன் கூடிட்டான். இப்போ இன்னைக்கு ஒரு 10 தீவட்டி இருக்கான் பாருங்க தமிழ்நாட்டில், அது மாதிரி ஒரு 10 தீவட்டி அவரை சுற்றி நின்றுக்கிட்டான் ஒருத்தன். ஐயா, எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். என்னப்பான்னார். உள்ள இருக்கிற ராமநாதர் சீதையால் மணலால் பிடிக்கப்பட்டவள், அப்படிதானே? ஆமாம். மணலால் பிடிக்கப்பட்டு விட்டால் ஒரு நாள் ஒன்றுக்கு 5000 6000 லிட்டர் கங்கை தண்ணீர் அதிலே ஊற்றுகிறார்கள். அப்படின்னா மண்ணு கரைந்து போயிருக்க வேண்டும். கரையாம லிங்கம் நிற்குதுன்னா அது எப்படி மணலாகும்? ஏன் இந்த டூப்பு கேட்டான் பாஸ்கரராயர். அவர் உடனே சிரிச்சுக்கிட்டு, இதுக்கு ஏன்னு கேட்குறியா? ஆமாம். இப்போ ஓடி போய் ஒரு 4 கிலோ உப்பு வாங்கிட்டு வான்னார். யோ, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லாமல் உப்பு வாங்கிட்டு சொல்கிறேன், வாங்கிட்டு வாயா. வாங்கிட்டு வந்தான். நானே வாங்கிட்டு வர தெரியும். ஒன்றை எதுக்காக வாங்கிட்டு வர சொன்னேன்னா, அப்போ தான் நீ என்னத்தையோ ஒரு உப்பை வாங்கிட்டு வந்தேன்னு என்ன சொல்லிவிடுவேன். நீயே வாங்கிட்டு வந்த உப்பு தானே இது? ஆமாம். உன் கண்ணு முன்னாலேயே இந்த உப்பை ஒரு லிங்கமாக நான் வடிக்கிறேன், இதனை ஒரு அம்பாளாக வடிக்கிறேன், ரெண்டையும் தூக்கி அங்கே வைக்கிறேன், கல்லில் வச்சுட்டார். அம்பாளுக்கு மனோன்மணின்னு பேர், சுவாமிக்கு வஜ்ரேஸ்வரர்னு பேர். வச்சாச்சு. இப்போ ஒரு நாளை எத்தனை குடம் தண்ணியை கொண்டாந்து இதில் ஊற்ற முடியுமோ ஊத்துனர். அவனும் ஆயிரக்கணக்கான குடங்களால் அந்த தண்ணீரை எடுத்து அந்த உப்புல ஊத்தினான். இன்று வரையில் அந்த லிங்கம் கரையவில்லை. பாஸ்கரராயர் சொன்னார், சாதாரண மாடினன் நான், ஒரு மனிதன், நாம் பிடிச்சு உப்புனால வைத்த லிங்கத்தையே ஒன்னால கரைக்க முடியவில்லையே, ஜெகத் ஜனனியாக இருக்கிற அந்த மகா சக்தியாக இருக்கிற அந்த சீதை பிடித்து வைத்த லிங்கம் எப்படிடா கரையும்னு கேட்டார். இன்னைக்கும் அந்த லிங்கத்தை பார்க்கலாம் சார். உப்பு லிங்கத்தை நீங்க போய் தொட்டு கூட பார்க்கலாம். யார் பார்க்குறோம்? யாராவது அது தரிசனம் பண்ணிருக்கோமா?